ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பர்சூவிங் எ டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2024, 2025, 2026, 2027 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து 2024, 2025, 2026, 2027 பேட்சாக இருந்து உங்கள் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. HTML, CSS, JavaScript இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரியாக்ட், ஆங்குலர் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைல் சைஸு. ஸோ உங்கள் ஃபைல் சைஸ் வந்து 10 MBயில் வச்சு இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 10 MB தான். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் சேலரி, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கெலாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்டு லொக்கேஷன் வந்து மும்பை மட்டும்தான் இருக்கும். ஸோ மும்பையை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்கில்ஸ்னு கேட்டிருக்காங்களே, இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அப்ளை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.